Hi வணக்கம் நான் ஜெயின் ஃபன்ஃபர்டைன்மெண்ட் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Vivo V20 Pro phone வந்து ஒரு few days back launch பண்ணிருக்காங்க. அந்த phoneோட specifications என்ன, அதோட price range என்ன, அந்த phone நமக்கு செட் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தறலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு அந்த notification பட்டனை press பண்ணிடுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை press பண்றதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் ஆகும். ஆனா எனக்கு வந்து அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபோனை பத்தி பார்க்கலாம். சோ Vivo V20 Pro வந்து 6.44 inch டிஸ்ப்ளேயோட வருது. சோ இந்த டிஸ்ப்ளேயோட aspect ratio என்ன அப்படினா 20:9. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் octa-core Qualcomm Snapdragon 765G ப்ராசஸர். இது வந்து 8GB RAM ஓட வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரியால பவர் பண்ணப்பட்டிருக்கு இந்த Vivo V20 Pro. இந்த பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கு and Android 10 ஓட ஃபோன் வருது. கேமராவை பொறுத்த வரைக்கும் Vivo-வை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படி தான் சொல்லணும். சோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல்ஸோட ஒரு பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல்ஸோட ஒரு செகண்டரி கேமரா and 2 மெகாபிக்சல்ஸோட ஒரு மூணாவது கேமரா இருக்கு. சோ இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபெசிலிட்டியோட இருக்கு. அதே மாதிரி செல்ஃபி கேமராஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கேமராஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி கேமரா வந்து 44 மெகாபிக்சல்ஸோட and செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சல்ஸோட. இதுவும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபெசிலிட்டியோட வருது. சோ நீங்க அதிகமா வந்து யூடியூப்க்கோ இல்ல அதர் விஷயங்களுக்கோ இல்ல செல்ஃபி எடுக்கிறவங்க அடிக்கடி வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து Vivo போனுக்கு கண்டிப்பா ஆப்ட் பண்ணலாம். சோ நீங்க வந்து யூடியூப் சேனலுக்கு அடிக்கடி வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ போன்ல நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா Vivo V20 Pro உங்களுக்கான போன் தான். போனோட சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் FunTouch OS 11 இது வந்து Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகும். Android 10க்கு மேல ரன் ஆகும்னு சொல்லலாம். சோ இன்பில்ட் மெமரி எவ்வளவு அப்படினா போன்ல 128GB. போனுக்கு dual SIM சப்போர்ட் உண்டு. நானோ சிம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போனோட weight வந்து 170 grams. போனோட கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் Midnight Jazz, Moonlight Sonata and Sunset Melody அப்படினு சொல்லிட்டு மூணு அழகான கலர்ஸ்ல வருது. and இதோட பாடி வந்து கிளாஸ்ல இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கு. 3G and 4G கனெக்டிவிட்டி இருக்கு. அது கூட சேர்த்து Bluetooth கனெக்டிவிட்டியும் அவைலபிளா இருக்கு. USB டேட்டா கேபிள பொறுத்த வரைக்கும் டைப் C சார்ஜிங் அவைலபிளா இருக்கு. சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் ambient light sensor, compass, magnetometer, அப்புறம் வந்து proximity sensor, gyroscope இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. and போன்ல பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளேல fingerprint scanner அவைலபிளா இருக்கு. சோ டிஸ்ப்ளேக்கு உள்ளேயே வந்து நீங்க fingerprint வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கியூட்டாவும் இருக்கும். அதே சமயம் வந்து fingerprint ஸ்கேனருக்காக தனியா ஒரு இடம் ஒதுக்க வேண்டிய தேவை இல்லாமலும் ஆக்கிரும். அதே மாதிரி fingerprint ஸ்கேனர் மட்டும் இல்லாம ஃபேஸை வச்சு அன்லாக் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த போன்ல இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த Vivo V20 Pro போனோட ஃபீச்சர்ஸ். சோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் என்ன பிரைஸ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தோராயமா ஒரு 35,200 அந்த ரேஞ்ச்ல வந்து இந்த போனோட பிரைஸ் இருக்கு. சோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. சோ இந்த போனோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ப்ராசஸர் அண்ட் வந்து ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளேல இருக்கிறது அண்ட் ரொம்ப முக்கியமாக கேமரா. ஸோ Vivo ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமராவை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி பிரியராவோ இல்லை அடிக்கடி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடிய ஆளாவோ இருந்தீங்க, இல்லை யூடியூபுக்கு வந்து யூடியூப் சேனல் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க, நிறைய வீடியோஸ் எடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு யூசேஜ் இருக்குது அப்படின்னா, அதாவது கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த Vivo ஃபோனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆப்ட் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நல்லாவே ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா, இந்த பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஆப்டா இருக்கா, அஃபோர்டபுளா இருக்கா, இல்ல ரொம்ப காஸ்ட்லியா ஃபீல் பண்றீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பட் வீடியோ க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், வணக்கம்.